ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இப்போ இன்னைக்கு பார்க்குறது காளி அண்ட காளியின் மகாசக்தி ரகசியங்கள். சக்தி இல்லை எங்கிருந்து வருகின்றது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்குறோம். காளி காளி என்றாலே கருப்பை குறிக்கும். கருப்பு கா என்றாலே கருப்பு. கா கருப்பு. அப்போ கருப்பாக இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம கா எழுத்து அங்கே பெரும்பாலும் அந்த காங்கிற எழுத்து உள்ளே வந்துடும். இப்போ கரும்பு அது கருப்பாக இருக்கு, நல்ல வெள்ளக்கரும்பு வர கரும்பு அது கருப்பாக இருக்குது. கா கருப்பாக இருக்குது. இந்த கருப்பை குறிக்கிறதுக்கு கா என்ற எழுத்து முதலில் உச்சரிக்காக இருக்கும். கருப்பசாமி அது கருப்புங்கிறதுக்கு அந்த காங்கிற எழுத்தை நம்ம கருப்புக்களுடைய மையமாக நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். காங்கிற ஒழிக்கும் போது அது காளியினுடைய சத்தமாக ஒழிக்கும். அப்ப அந்த காளியே கா என்ற ஒளி காதன் கிரீம் 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 அந்த கிரீம் என்ற ஓசையோடு அண்ட வழியில் காளி ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது. அண்ட காளி. அப்ப அண்ட காளி. அப்ப காளி என்பது கருப்பு இருள். இந்த அண்ட முழுக்கவே காளி. அண்ட இருளே காளி. அண்டத்துல ஒளி சிவன். அண்ட ஒளியே சிவனாகும். அண்ட இருளே காளியாகும். அதில் அந்த இருளில் இருக்கக்கூடிய ஒளியே சிவனாகும். அப்ப இருளும் ஒளியும் சேர்ந்ததே இந்த பிரபஞ்ச இயக்கம். இருளும் ஒளியும் சேர்ந்தது அண்ட தத்துவம், பிரபஞ்ச தத்துவம். அப்ப இருள் முடியும் இடத்திலே ஒளி தொடங்குகின்றது, ஒளி முடியும் இடத்திலே இருள் தொடங்குகின்றது. அப்ப அண்ட முழுக்கவே இருள் தான், காளி தான். அந்த காளியில ஒளியா இருப்பவர் சிவபெருமான். அப்ப அந்த இருளும் ஒளியும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. அதை நம்ம சக்தி இல்லாமல் சிவனில்லை, சிவனில்லாமல் சக்தி இல்லை என்று நாம் சொல்கிறோம். இருளும் ஒளியும் இல்லாட்டி ஒளி இல்லாமல் இருள் இல்லை, இருள் இல்லாமல் ஒளி இல்லை. அப்ப இரண்டும் சேர்ந்தாதான் இந்த பிரபஞ்ச தத்துவமும் அண்ட முழுக்க இந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும். இருளிலே உயிர்கள் உற்பத்தி ஆகின்றது. இருளிலே உயிர்கள் உற்பத்தி ஆகின்றது. வெளிச்சத்திலே அந்த உயிர்கள் வளர்கின்றது. இருள் உயிர்களை உற்பத்தி பண்ணுகின்றது, உயிர்களை உருவாக்குகின்றது. வெளிச்சம் உயிர்களை வளர்க்கின்றது. அதனாலே பெண்களுடைய அந்த கற்பப்பையே இருளாக இருக்கும். இருள் எந்த இருந்தாலும் அங்கே உருவாக்கும் உயிருடைய ஜீவ உருவாக்கம் தொடங்க ஆரம்பித்துவிடும். அதை வெளிச்சம் வளர்க்க ஆரம்பித்துவிடும். இருளிலிருந்து வெளிவந்தவுடன் வெளிச்சம் பாதுகாத்து வளர்க்கும். இருள் என்பது உற்பத்தி. பெண்களுடைய தாயின் கற்பப்பையே ஒரு இருள் நிறைந்த ஒரு இருட்டறையாக நாம் சொல்கிறோம். அங்கதான் உற்பத்தி ஆகுது. மண்ணில் விதை உள்ள மண்ணுக்குள்ள வச்சு மூடி அந்த மண் இருளை ஒரு கற்பமாக விதைகளுக்கெல்லாம் மண்ணிலே கற்பப்பை. அந்த மண்ணுங்கிற நிலங்கிற அந்த கற்பப்பையில மூடி இருளை இருந்துதான் விதைகள் முளைத்து உருவாகி பூமியை விட்டு கிழித்து வருகிறது. அதுபோல இருள் எல்லாமே உயிர்களை உருவாக்கும், வெளிச்சம் உயிர்களை வளர்க்கும். அதனால காளி அன்னை கிட்ட காளியிலிருந்தே இந்த உயிர்கள் அனைத்து அன்னை காளியிலிருந்து உருவாக்கிட்டே இருக்கு. சக்தியிடமிருந்து அனைத்து ஜீவ உயிர்களும் அனைத்து பிரபஞ்சங்களும் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதை பாதுகாத்து வளர்ப்பது சிவபெருமானாகும். அப்ப இருளும் ஒளியும் இந்த பிரபஞ்ச தத்துவமாகும். இருளும் ஒளியும் ரெண்டு வேறு இல்லை.
இந்துக்கள் இருளை வந்து நாம் சைத்தானாக ஒப்பிடுவதும் வெளிச்சத்தை கடவுளாக ஒப்பிடுவதும் ஒரு மனநோயாகும். இருளும் ஒளியும் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்தே இருக்கும். சித்தர்கள் இருள் என்று சொல்வது அறியாமை என்ற இருளை, அறிவு என்றது மறைந்து கிடக்கும் போது அது மனது என்ற அந்த இருளில் அறியாமை, அறிவு என்றது மறந்து கிடைக்கும் போது அறியாமை என்ற இருளைத்தான் அகற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா. அண்ட இருளை அகற்ற வேண்டும் என்று சித்தர்கள் சொன்னதில்லை. அண்ட இருள் வேற, அறியாமை என்ற இருள் வேற. இப்ப நம்ம அறியாமை என்ற இருள் நம்ம அறிவை மறைத்திருக்கக்கூடிய ஒரு பிரமை மாயை. அந்த அறிவை மறைத்திருக்கக்கூடிய அந்த இருளை அகற்ற வேண்டும். அதுக்கு பேரு மன இருள், அறியாமை என்ற இருள். அப்ப அண்ட இருளை அகற்ற வேண்டும் என்று எந்த சித்திரம் சொல்ல, அண்ட இருள் தேவை, அண்ட ஒளியும் தேவை. இப்ப தினமும் காலையில வருது, தினமும் காலையில பகல் வருது, விடியுது, இரவு சாயங்காலம் ஆனோடனே இரவாகுது. அப்ப ஒரு நாளைக்கு டெய்லி இரவு பகல் மாறி மாறி வருகிறது. அப்ப இந்த இரவு, இந்த தினமும் வரக்கூடிய இரவை அறியாமை என்ற இருள்னு சொல்ல முடியுமா? இரவு வர வேண்டும், அது அறியாமை என்ற இரவு என்று சொல்ல, அது பிரபஞ்சத்துடைய தத்துவ இருள். இந்த இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தால்தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப இருளினுடைய தத்துவமாக நம்முடைய மகாசக்தி காளி விளங்குகின்றது. அனைத்தையும் நன்மையுமே அனைத்தையும் தன்னுள் அடக்கி நன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய மகாசக்தியாக நம்முடைய காளி சக்தி இருக்கிறது. சக்தியும் எனர்ஜியும் காளியிட்டிருந்தே சகல உயிர்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காளியை முழுமையாக நாம் பூஜை பண்ணும்போது அதனுடைய அந்த அந்த அண்டத்தினுடைய அந்த காளியினுடைய பராசக்தி, அந்த காளியுடைய சக்தியே பல ரூபங்களாக சக்தி ரூபமாக பிரிந்து கொண்டிருக்கின்றது. பிரிந்து மக்களுக்கு அனைத்து அண்டங்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் உச்சரிக்கிறது. அப்ப அந்த காளியை நாம் முறையாக பூஜை பண்ணும்போது காளியினுடைய அந்த மகா சக்தி மனிதனுக்குள்ள இறங்கி நல்ல ஆற்றலை உருவாக்கும். அந்த ஆற்றலை நாம் நல்ல வழிக்கு பயன்படுத்த வேண்டும். காளி கொடுக்கக்கூடிய ஆற்றலை நல்ல வழிக்கு பயன்படுத்தி நன்மையை நாம் செய்ய வேண்டும். அப்போ வந்து இருள சைத்தானாகும், வெளிச்சத்தை கடவுளுக்கு ஒப்பிட்டு ரெண்டும் இருளுக்கு ஒளிக்கு சண்டை என்று கூறுவது ஒரு மனநோயாகும். அதுவும் ஒரு அறியாமை என்ற ஒரு மனநோய் என்று நாம் சொல்லலாம். அறியாமையை நாம் இருளுக்கு மன இருளுக்கு ஒப்பிடலாம். இருள் வேற, மன இருள் வேற. மணல் இருள் என்பது மறைந்திருப்பதாகும். அறிவு மறைந்திருந்து விழிப்புணர்வு இல்லாத நிலையை அறியாமை என்று இருள் என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சித்தர்கள் சொன்ன அந்த இருள் பிரபஞ்ச இருளை சொல்லவில்லை. பிரபஞ்ச இருள் இந்த அண்டத்துக்கு காளியாக இன்னும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால காளி இருளுக்குள்ளேயே அனைத்தும் ஒளிந்து மறைந்து சூட்சமாக இருக்கின்றது. அதிலிருந்து வெளிப்படுவது ஒளியாகும். அந்த இருளிலே ஒளி வெளிப்படும் போது சிவனாக அது அவதரிக்கிறது. அப்ப இருளும் ஒளியும் இந்த பிரபஞ்சத்தை நிர்ணயித்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்ப வந்து நம்ம அந்த இருளிலிருந்து உற்பத்தியை உருவாக்கி அந்த அறிவான வளர்ச்சியை நோக்கி நாம் பயணம் செய்வதே இந்த தத்துவமாக, சிவனும் தத்துவமாக நமக்கு இருக்கிறது. நம்ம உடம்புலையும் இருளும் ஒளி இருக்கிறது. அப்ப ரெண்டுமே நமக்கு தேவை. ரெண்டும் இல்லாட்டி நம்ம இயக்கம் தடைவிட்டு போகணும். அப்போ வந்து அந்த மகாகாளியை, அந்த அண்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியின் ரூபமான மகாகாளியை நாம் தினமும் பூஜை பண்ணி அதை நம்ம தினமும் பூஜை பண்ணி அதை பிரார்த்தனை செய்யும் போது அந்த காளியினுடைய சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கும். முழுமையாக கிடைத்து நமக்கு என்னென்ன சக்திகளை கொடுக்க வேண்டுமோ அந்த சக்திகளை காளி மகாசக்தி தருகிறது. நன்மையும் தரும், அதே போல தீமையும் அளிக்கக்கூடிய ஆற்றல் காளிகிட்டே இருக்கிறது. காளிக்கு அனைவருமே பிள்ளைது, நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை, அனைவரும் பிள்ளைது. அந்த நன்மைகளை நோக்கி எல்லா சக்தியில் வளரும் போது காளி இருந்து ஆசீர்வாதம் கொடுக்கும். அதே வந்து சக்திகளை வாங்கி கொண்டு நம்ம தீமைகளை செய்யும் போது அந்த காளியை சம்காரம் பண்ணும். காளியை அதர்மத்தை சம்காரம் பண்ணும். அதர்மத்தை சம்காரம் பண்ணும். அதனால நம்ம நன்மையான வழியில் தெய்வ பக்தி என்பது நன்மையை நோக்கி ஒரு அறவழியில் செல்லக்கூடிய வழியை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள் தெய்வத்த வழியாக சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் வந்து நம்ம இந்த காளி மந்திரத்தையும் நம்முடைய அம்பாள் மந்திரத்தையும் சிவன் மந்திரத்தையும் அனைத்து நம் முன்னோர்கள் சொன்ன மந்திரங்களையும் முறையாக படித்து பக்தியின் வழியே செவ்வையாக நடப்போம். ஓம் காளி, ஓம் நமச்சிவாய.